நம்மளுடைய பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 380 ஒளியாண்டுகள் தொலைவில் டிராக்கோ அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷனில் TOI 2180 அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான பிளானட்டை சயின்டிஸ்ட் வந்து ரீசெண்டாக டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பிளானட்டில் இருக்கக்கூடிய தட்பவெப்பம், அதாவது இதோடைய சுற்றுச்சூழல் அப்படின்றது மோஸ்ட்லி நம்ம பூமிக்கு ஈக்குவலாக இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் அப்படி என்ன தான் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, நம்ம டேரெக்டாக அந்த பிளானட்டுக்கு போயே பார்க்கலாம், அந்த பிளானட்டில் அப்படி என்னதான் யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஒரு சில ஒளியாண்டுகள் ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான விண்வெளி சார்ந்த பதிவுகளுக்கும் நம்மளுடைய ஓன் எர்த் பற்றின பழைய இன்ஃபோஸ் தொடர்ந்து வரதுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். I am Lokabala Karthikeyan. You are watching Zenith of Science. நம்ம பிரபஞ்சத்தில் நம்மளுடைய பூமி மாதிரியான பிளானட்டாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு விதமான பிளானட்டாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான பிளானட் இருக்குது. நம்ம இது வரைக்கும் 4000க்கும் மேற்பட்ட பிளானட்டை டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் நம்மளுடைய பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 380 ஒளியாண்டுகள் தொலைவில் டிராக்கோ அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் TOI 2180. இது ஒரு G டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார், அதாவது இது ஒரு எல்லோ ஸ்டார். இந்த எல்லோ ஸ்டாரை சுற்றி ஒரே ஒரு பிளானட் வளம் வரதான் நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த டிரான்சிஸ்ட் அப்படின்ற அந்த மெத்தட் மூலியமாக. ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு நட்சத்திர குடும்பத்தில் ஒரே ஒரு பிளானட் தான் இருக்குது. அந்த பிளானட் தான் TOI 2180b. இந்த நட்சத்திரத்துக்கு வேறு பேர்கள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம், நீங்கள் வேணும்னா நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் TIC 298663 அண்ட் இன்னொன்று பார்த்தோம்னா HD 238894 அண்ட் ஃபைனலி SAO 31031 அப்படின்றதான் இதோடைய வேறு வேறு பேர்கள். பட் நமக்கு ஈஸியாக இருக்கிறது TOI 2180 அப்படின்றது தான். ஓகே, நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போவோம். இந்த பிளானட் நம்ம பார்த்தோம்னா இந்த பிளானட்டோட டயாமீட்டர் அப்படின்றது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு யோசனை தோணும். ஏன்னா இந்த பிளானட்டோட டயாமீட்டர் அப்படின்றது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டருக்கு ஈக்குவலாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய மேஸ் பார்த்தோம்னா நம்ம ஜூபிட்டரோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2.8 மடங்கு அதிகம். கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த டாக்டர் பவுல் டால்பா அப்படின்றவர் இந்த ஒரு பிளானட் அப்படின்றது ரொம்பவே யூனிக்கான ஒன்று. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பிளானட்டை ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்மளுடைய மனிதர்கள் 4000க்கும் மேற்பட்ட பிளானட்டை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, எக்ஸோ பிளானட்டை. பட் ஒரு பிளானட்டில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது இன்னொரு பிளானட்டில் இருக்காது, இன்னொரு பிளானட்டில் இருக்கக்கூடியது மற்றொரு பிளானட்டில் இருக்காது. பட் நாங்கள் மேஜராக 3 காமனான கேரக்டரிஸ்டிக்ஸை எல்லா பிளானட்லேயும் நாங்கள் தேடுறோம் அப்படின்னா அந்த 3 காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது இந்த ஒரு பிளானட்டில் இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய யூனிக்னஸ் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இதை வந்து அவங்க தி ட்ரை ஃபேக்டா அப்படின்ட்டுவாங்க, அதாவது 3 விதமான ஃபேக்டர் அப்படின்றது இந்த ஒரு பிளானட்லேயே இருக்குது அப்படின்றதான் இதோடைய யூனிக்னஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இது ஆர்பிட் ஆகக்கூடிய அந்த ஒரு நாட்கள் அப்படின்றது நம்மளுடைய பூமிக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. லைக் இந்த ஒரு பிளானட் அப்படின்றது 100லேருந்து 300 நாட்களுக்கு ஒரு முறை அந்த நட்சத்திரத்தை ஒரு தடவை கம்ப்ளீட்டாக சுற்றி முடிக்கும். அடுத்த ஒன்று பார்த்தோம்னா இது பல ப்ராப்பர்ட்டிஸில் நம்மளுடைய பூமிக்கு ஈக்குவலாக இருக்குது. லைக் இந்த ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது நம்ம பூமிக்கு ஈக்குவலாகவே இருக்குது. அண்ட் அனதர் ஒன் பார்த்தோம்னா இதை நம்ம டிரான்சியன்ட் அப்படின்ற ஒரு மெத்தடில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த நட்சத்திரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிளானட் மறைக்கும் போது அதோடைய வெளிச்சம் வந்து மங்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் எடுத்து வரக்கூடிய வெளிச்சத்தை வச்சு அந்த நிறமாலை அதோடைய நிற அடிப்படையில் அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஒரு பிளானட்டில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் கேஸஸ் அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கேஸோட மிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த 3 மேஜரான ஃபேக்டர் அப்படின்றது நம்மளுடைய பூமிக்கு ஈக்குவலாக இருக்கிறனால இது ஒரு பிளானட் அப்படின்றது மேபி யூனிக்காக இருக்கலாம். இன்னும் நம்ம கம்ப்ளீட்டாக இதோடைய அந்த 3 ஃபேக்டர்ஸை நம்ம சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டரில் இதோடைய ஒரு ஆர்பிட்டல் பீரியட், அதாவது ஒரு தடவை அந்த பிளானட் அதோடைய சூரியனை கம்ப்ளீட்டாக சுற்றி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 260.8 நாட்கள் எடுத்துக்குது. ஸோ இது ஓரளவுக்கு நம்ம பூமிக்கு ஈக்குவலாக இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 105 மடங்கு அதிகமான மாஸ் கொண்ட ஒரு பிளானட். இதோடைய அட்மாஸ்பியரில் மோஸ்ட்லி ஹீலியமும் ஹைட்ரஜனும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய யூனிக்னஸ் இல்லையா? டாக்டர் டால்பாவும் அவருடைய கொலீஜஸும் ஒன்று சேர்ந்து வெவ்வேறு ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய டேட்டாவை அனலைஸ் பண்ணாங்க. லைக் நம்ம ஈஸியாக சொல்லணும்னா நாசாவோட
டெஸ் அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை சொல்லலாம். அதாவது டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வீஸ் சேட்டலைட். இது அனலைஸ் பண்ண அந்த ஒரு டேட்டாவை எடுத்து நம்மளுடைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது இந்த பிளானட் அப்படின்றது அதோடைய நட்சத்திரத்தோட கிராவிட்டிக்கு ரொம்பவே உட்பட்டிருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டட் பிளானட் ஃபைண்டர் டெலஸ்கோப், அதாவது லைக் அப்சர்வேட்டரி அப்படின்ற அந்த ஒரு அப்சர்வேட்டரி மூலியமாக இது இன்டெப்த்தாக ஆராயும் போது இந்த ஒரு பிளானட் அப்படின்றது நம்மளுடைய பூமிக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானட் அப்படின்றது அது நட்சத்திரத்தோட ரொம்பவே லாக்காக இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்சர்வேட்டரி மூலியமாக தான் இந்த பிளானட்டோட மேஸ், அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஆர்பிட்டல் பீரியட் மாதிரியான பல ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பூமிக்கு பல விஷயங்களில் ஒத்துப்போன இந்த ஒரு பிளானட் அப்படின்றது ஒரு விஷயத்தில் ஒத்துப்போக்கலை. என்னென்னா, நம்மளுடைய பூமி அப்படின்றது ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட், அதாவது ராக்கி பிளானட் அப்படின்னு கூட சொல்லலாம். கற்களால் ஆன பிளானட். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அட்மாஸ்பியர் அப்படின்றதும் நம்ம பூமியில் மனிதர்கள் உட்பட பல உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பட் அந்த பிளானட் அப்படின்றது ஒரு கேஸஸ் டைண்ட், அதாவது வாயு கிரகம். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸில் அது ஒத்து போனாலுமே ஒரு மேஜரான ப்ராப்பர்ட்டியில் ஒன்று அது என்ன வகையான பிளானட் அப்படின்றதான் முக்கியம். ஸோ அந்த வகையில் அது தோல்வியை தழுவிடுச்சு. இந்த தகவல் எல்லாமே நம்ம ஆகஸ்ட் 2021 தொடர்ந்து 11 நாட்களாக அந்த ஒரு நட்சத்திரத்தையும் அந்த ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு பிளானட்டையுமே தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட இமேஜஸை நம்ம கேப்சர் பண்ணுறதன் மூலியமாக தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லைனா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்மளால் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாதுன்றதான் நம்ம சொல்லி ஆகணும். நம்ம என்ன தான் இந்த ஒரு பிளானட்டு நம்ம பூமி மாதிரி இருக்குது அல்லது நம்ம பூமிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் கூட அந்த ஒரு பிளானட்டுக்கு போகிறது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை தான். ஏன்னா நம்மள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட 380 ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஒளியோட வேகத்தில் நம்ம ட்ராவல் பண்ணாலுமே 380 வருடங்கள் ஆகலாம் அந்த பிளானட்டுக்கு நம்ம போகிறதுக்கு. ஸோ இப்போதைக்கு லைட் ஸ்பீடுக்கு நம்ம ட்ராவல் ஆகிறது பாசிபிள் இல்லை. பட் நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்மளுடைய பூமி எப்படி எவால்யூட் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களுக்குள்ளாகலாம் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த டிஸ்கவரி அப்படின்றது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். உங்களுக்கு இந்த பிளானட்டை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தென் இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு பிளானட்டை பற்றியும் அல்லது வேறு ஒரு ஸ்பேஸ் எலமெண்ட் பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye. மரமலர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம். அப்புறம் ஐகார்ட் அண்ட் என்கார்டை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கான லிங்க்ஸ் இருக்கும்.